ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுடிதார் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய மெத்தடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின பதிவில் சுடிதாரில் எப்படி அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். இது மாதிரி லைனிங் வந்து எடுத்துக்கோங்க. இதுவே வந்து நல்லா பியூர் காட்டன் அப்படின்னா நீங்கள் நினச்சி காய வச்சு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க, சுருக்கங்கள் இல்லாமல். அப்போ தான் நம்மளுக்கு சிங்க் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நீல வாக்கில் நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்டு வந்து நம்ம சைடில் இருக்குது. அதே போல் ஃபுல் ஃபோல்டிங், 4 பக்கமும் ஃபோல்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லேயர் இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்போவுமே ஃபோல்டு பண்ணுவோம். அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருந்து நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் அன்ஈவனாக இருந்தால் நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. எனக்கு சரியாக தான் இருக்குது, அதனால ஒரு ஸ்கேல் அளவு நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இது வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இப்போ டாப்போட சரியான உயரம் அப்படின்னா 40 இன்ச்சு. சரிங்களா? அரை இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 40 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த போட்ட லைனுக்கு மேலே 40 இன்ச்சு சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 40 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், டேப் அதே மாதிரி லென்த்தாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணக்கூடிய அடுத்த அளவு என்ன அப்படின்னு கேட்டால் சைடு ஷேப்பு 14 இன்ச்சு. 2 இடத்துல இது போல் 14 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் சைடு ஓப்பன் மார்க் பண்ணிக்கலாம். சைடு ஓப்பன் அப்படிங்கிறது 20 இன்ச் எடுத்திருந்தோம். அந்த 20 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நெக் விட்த், கழுத்தினுடைய அகலம் வந்து மார்க் பண்ணணும். நம்ம வந்து 8 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 1.25 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு 6.25 இன்ச்சாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அதாவது 1.5லேருந்து 2 இன்ச் வந்து குறைக்கணும். நம்ம அளவுகளை பொறுத்து காலர் சுடியிலேருந்து நார்மல் சுடிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா. சரிங்களா? இப்போது ஹாஃப் ஷோல்டருங்கிறது 6.25 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஷோல்டர் சரியான அளவு அப்படின்னா நம்மளுக்கு 3 இன்ச் தேவை. 3 இன்ச் ஃபஸ்ட்டு வந்து 3/4 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம். சரிங்களா? தையலுக்காக 3/4 இன்ச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 இன்ச் வந்து சரியான அளவு ஷோல்டரோட அளவு எடுத்துக்கலாம். மீதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச். அப்போ நெக் விட்த்து 2.5, ஷோல்டர் 3, தையலுக்காக 3/4. ஓகேங்களா? டோட்டலாக நம்ம ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 6.25 இன்ச்சு. அந்த 6.25 இன்ச்சு அப்படியே கீழ்ப்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். ஹாஃப் ஷோல்டர் தான் நம்ம எப்போவுமே ஆம்கோல் லென்த்தாக மார்க் பண்ணுவோம். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? அதே 6.25 இன்ச்சு அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் இருக்குங்கிற பட்சத்தில் இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 10.25 இன்ச் வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். வெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச் நோட் பண்ணியிருந்தோம். 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. ஹிப் பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச் எடுத்திருந்தோம். சரிங்களா? 11 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் ½ இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஷோல்டர் தையலுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரவுண்ட் அப்படியே செக் பண்ணுங்கள். அதாவது காலர் சுடியில் பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச் இருந்தது. சரிங்களா? இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஆம்கோல் லென்த்தை குறைவாக தான் வச்சுருக்கோம். ஸோ அப்படியே மெஷர் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து 8.5 to 9க்கு உள்ளார கிடைக்கணும். சரிங்களா? சரியாக பாருங்கள், 8.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? 8.25 அப்படிங்கிறது சரியான அளவு. நம்ம அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம். அப்படி சரியான அளவு வரல, 1 இன்ச்சும் அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? இது சரியாக இருக்கனால நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பாட்டம் மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் அப்படிங்கிறதும் அதே போல் தான். நம்ம இப்போ ஹிப் என்ன மார்க் பண்ணமோ அதிலிருந்து அதே அளவு அல்லது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். நான் அதே அளவு மார்க் பண்ணிக்கிறேன். 11 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிட்டேன். இப்போது சரியான அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவுக்கு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இது தையலுக்கான அளவுக்கும் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். வெஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, அதே போல் வெஸ்ட்டு அண்டு செஸ்ட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பார்க்கும்பொழுது இந்த ஷேப் வந்து தெரியும். சரிங்களா? கரெக்டாக இந்த இடம் அதிகமாகவும் ஹிப் அதிகமாகவும் வெஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் இருந்து 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அடுத்தது ஹிப் ரவுண்டு. ஹிப் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர் கட், அதே போல் வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர் கட். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துலையும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங், சென்டர் ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பேக் பார்ட் வந்து தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து லைட்டாக நம்ம டெப்த் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துருங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம நோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்க, ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் வந்து நெக் வித்து சரியான அளவு மார்க் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதே போல் 2.5 இன்ச்சு கொஞ்சம் கீழே தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக் வித்து வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். முன் கழுத்து உயரம். சரிங்களா? ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் அப்படின்னா நம்மளுக்கு 5.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் யூ வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே 2.5 இன்ச்சுனா இங்கே 2.75 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் பானைக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன அகலம் வந்து நம்ம நோட் பண்ணமோ அதே அகலம் தான் நான் இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது இதில் இருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க பேக் நெக்கு அதே போல தான் 2.5 இன்ச் வந்து சரியான அளவு. நம்ம கீழே யூ வந்து ட்ரா பண்ணுறனால கீழே வந்து 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போது மேல் பக்கம் 2.5, கீழ் பக்கம் 2.75 ஒரு லைன் போட்டுக்கலாம். ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே யூ வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1/2 இன்ச் விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கும். சென்டர் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து பானைக்கும் பேக் பார்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து யூனிக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வந்து உள்பக்கத்தில் பேஸ்ட் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டாப் எடுத்துக்கோங்க. டாப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ளார் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேலும் கீழும் பார்க்கணும். சரிங்களா? அதாவது ஃப்ளார் வந்து தண்டு பகுதி கீழையும் ஃப்ளார் வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க.
குறைவாக வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் இது மாதிரி 4 லேயராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக வந்து இந்த சைடில் அதிகமாக விட்டுருங்க. ஏன்னு கேட்டால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவுக்காக தேவைப்படும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டபுள் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 13 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டா போதுமானது. ஃப்ரீயாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபோல்டிங்கில் இருக்குது, நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு 4 லேயராக வச்சுருக்கோம் சரிங்களா. 4 லேயர் பாருங்கள், இது ரெண்டும் ஓப்பனில் இருக்கும், இந்த சைடு வந்து கீழே அட்டாச்சாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அகலம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா கட் பண்ணுறதுக்கு. லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணணும். கீழ்ப்பக்கம் எவ்வளோ ஃபோல்டு பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது 1.5 இன்ச்சு. ஸோ 1.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம டாப்போட சரியான அளவுனா 40. அதே போல் 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே போல் 2 இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா. 40 இன்ச் வந்து 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைனிங் அப்படிங்கிறது நம்ம டாப்ல இருந்து 3 இன்ச் வந்து குறைவாக மார்க் பண்ணணும், 2 to 3 இன்ச்சு. பட் நான் வந்து டாப்போட அளவு அப்படியே மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம லைனிங் வந்து 3 இன்ச் குறைவாக மார்க் பண்ணணும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் குறைவாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் வந்து செக் பண்ணேன். 40 இன்ச் அப்படியே சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணக்கூடாது. 37 இன்ச்சு தையலோட சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த லைன் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக. ஸோ இந்த இடத்தோட நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது டாப்ல இருந்து 3 இன்ச் குறைவாக வந்து லைனிங் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, லைனிங் மட்டும் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். லைனிங் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து குறைவாக மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கணும், நான் கவனிக்கல. ஸோ இப்போ வந்து நான் கவனிச்சிட்டேன். ஸோ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 1 இன்ச்சோட நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா 40 இன்ச்சு சரியான அளவு. அந்த இடத்துல ஹைட் வந்து சரியாக வச்சுக்கோங்க. அகலம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கார்னர் ஸ்டிச் பண்ணுறதுக்கப்புறம் சென்டர் சரியாக வச்சுட்டு கார்னர் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸான கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த சரியான அளவில் கட் பண்ணிக்கோங்க. இந்த எண்டிங்கில் பாருங்கள், நம்மளுக்கு பார்டர் வந்து எதுவும் இல்லை சரிங்களா. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கிராஸ் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது இதில் சென்டர்லேருந்து சரிங்களா, இந்த சென்டர்லேருந்து லைட்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு இது மாதிரி கிராஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த இடத்துல நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி லைட்டாக வந்து கிராஸ் எடுத்துருங்க, கட் பண்ணிடலாம். நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் சரிங்களா. கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து கிராஸ் ஆகும் சரிங்களா. பட் நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம வேர் பண்ணும்பொழுது இந்த கிராஸ் வந்து தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த கிராஸ் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா தான் இந்த இடத்துல வந்து கீழே கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த மிஸ்டேக் வந்து வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கிராஸ் எடுத்துருங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துருங்க சென்டரில். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிருச்சு. கேன்வாஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் பார்ட்டோட கேன்வாஸ் சரிங்களா. கேன்வாஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இதில் லைனிங்கில் சரிங்களா, லைனிங்குடைய உள்பகுதியில், லைனிங்குடைய ராங் சைடில் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிடுறோம் சரிங்களா. அடுத்தது மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கமும் லைனிங் கிளாத்தோடைய நல்ல பக்கமும் சேமாக வச்சுட்டு நம்ம
கார்னரில் கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுட்டு உள்பக்கம் நெக் பகுதியை கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக் பகுதி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? சுடிதாரில் நெக் பகுதி ரெடி ஆயிரும். இதே போலவே பேக் நெக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் செப்பரேட்டாக இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா காலர் நெக் சுடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம நார்மல் சுடியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அளவுகள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.